கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எல்லோருமே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்று. அதே போலதானுங்க நாமளும் இயேசுவை பார்க்காமலே விசுவாசிக்கிறோம். அவர் செய்த அற்புதத்தை காணாமலே விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த அற்புதத்தை மோசையின் மூலம் கண்ணார கண்டும் காதார கேட்டும் விசுவாசிக்கவில்லை. முறுமுறுத்தார்கள். கானான் தேசத்துக்கு போகாமல் வனாந்தரத்திலும் யுத்தத்திலும் மரித்து போனார்கள். நாம் தேவ ஊழியர்கள் சொல்வதையும் சிறு வயதில் சண்டே ஸ்கூலில் டீச்சர் சொல்வதையும் விபி கிளாஸுக்கு போகும்போது டீச்சர் சொல்வதையும் அம்மா அப்பா உறவினர்கள் நண்பர்களோ யார் மூலமாவது நாம் அதை கேட்டு விசுவாசிக்கிறோம். இல்லை வேத வசனத்தை வாசித்து விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போது நாம் அவர்தான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் மரித்தார் என்பதை அப்போவே நாம் விசுவாசிக்கிறோம். அப்போ நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தானே அர்த்தம். இயேசு கிறிஸ்துவின் சீசன் ஆகிய தோமா இயேசு உயிர் தெழுந்ததை மற்ற சீசர்கள் சொல்வதை நம்பாமல், நான் கண்ணார கண்டும் என் கையினால் அவரை தொட்டும் பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்றான். இயேசு அவன் முன் தோன்றி, என்னை பார், உன் விரலை என் விலாவில் போடு, என் காயப்பட்ட கைகளையும் கால்களையும் பார். கண்டு விசுவாசிக்கிறதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான் என்றார். அப்போ நாம் பாக்கியவான்கள் தானே. எத்தனையோ பேர் சத்தியத்தை சொல்ல போகும்போது விரட்டுகிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்பாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பதை தவிர வேறு என்ன செய்யணும்னு தெரியல. இதோடு முடித்து கொள்கிறேன். நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.